கொரோனா தொற்று வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன அருணுக்கு ஜன்னல் பக்கத்துல யாரோ எட்டி பார்க்குற மாதிரியே இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இது நம்பினாங்களா? நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அருண் 10th படிக்கிற பையன். கொரோனா வந்ததும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. என்னது பிரைவேட் ஹாஸ்பிட்டலா அப்படின்னு கேட்டா எஸ். அருணோட ஃபேமிலி வெல் செட்டில்டு ஃபேமிலி. எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனா பையனை பார்க்க விட மாட்டாங்கன்னு நினைத்த ஃபேமிலி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தனது செல்வாக்க பயன்படுத்தி சேர்க்கிறாங்க. மோஸ்ட்லி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா ஒரு ஆள் கூட இருந்து பாத்துக்கலாம்னு தான் அவங்க சேர்க்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போன முதல் நாள் நைட்டு ரொம்பவும் கனமழை. அருண் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ரூம்ல இருந்து 3 ரூம் தள்ளி ரிசப்ஷன்ல அங்கதான் அவங்க அம்மா தூங்கி இருக்காங்க. அன்னைக்கு நைட் அருண் அசந்து தூங்கி இருக்கும் போது ஜன்னல்ல இருந்து யாரோ ஒரு இளம்பெண் தனது பக்கத்துல நின்று அழுகிற மாதிரியே கேட்டுச்சு. உடனே பயந்து எந்திரிச்ச அருணுக்கு அந்த ரூம் ஃபுல்லா நிசப்தமாவே இருந்திருக்கு. ஜன்னலுக்கு பக்கத்துல யாரோ கருப்பான உருவம் நின்று அழுகிற மாதிரி பார்த்த அருண் அவசர அவசரமா ரிசப்ஷனுக்கு பயந்து போறான். அருண் சொன்னது கிட்ட டாக்டர்ஸ் நர்ஸ் யாருமே நம்பல. அப்பவே அருண் மைண்ட்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்குன்னு பார்த்த டாக்டர் அருண் நல்லா தான் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. டாக்டர் கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அருணோட அம்மா அந்த ரூம்லயே தங்குறாங்க. அன்னைக்கு நைட் நடந்த சம்பவம் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அருணோட அம்மா அசந்து தூங்கி இருக்கும் போது அருண் மட்டும் நடுக்கத்திலேயே முழிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. சரியா 1:30 மணிக்கு அருணுக்கு திரும்பவும் அந்த குரல் கேட்டிருக்கு. வேக வேகமா அருண் தன்னோட அம்மாவை எழுப்புறாரு. அருணோட அம்மா எந்திரிச்சது முதல் நாள் நைட்டு எப்படி ரூம் ஃபுல்லா நிசப்தமா இருந்துச்சு அதே மாதிரி தான் நிசப்தமா இருந்திருக்கு. கோவத்துல அருணோட அம்மா அருணை திரும்பவும் திட்டி தூங்க வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சந்தேகப்பட்ட அம்மா அருணை பார்க்கும்போது அவங்க இதய துடிப்பே நிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம். அருணோட பெட்டு பக்கத்துல கருப்பா ரத்த கண் கோவத்தோடு அருணே முறைச்சு பாக்குற மாதிரி ஒரு உருவம். கத்தி கூச்சலிட்ட அம்மா அன்னைக்கு நைட்டே தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. மறுநாள் அருணை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரும்போது அங்க கிளீனிங்ல இருக்கிற ஒரு பாட்டியம்மா நடந்த விஷயத்த சொல்றாங்க. இதே கொரோனாவால வந்த 24 வயசான பொண்ணு சிகிச்சை பலனின்றி இறந்திருக்காங்கன்னு அவங்களோட பாடி பேரண்ட்ஸ் கையில கொடுக்காம அருண் தங்கியிருந்த ரூம் பக்கத்துல அதாவது ஜன்னல் பக்கத்துல இருக்கிற வெரண்டா இடத்துல தான் புதைச்சிருக்காங்கன்னு அந்த கிளீனர் அம்மா சொல்றாங்க. அந்த பொண்ணு இறந்து 3 நாள் ஆகுதுன்னு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆனா யாருமே தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்கன்னு அந்த பாட்டி அம்மா சொல்றாங்க. அருண் பயத்துல அந்த ஹாஸ்பிட்டலை பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு அமானுஷ்ய கோட்டையாவே தெரிஞ்சிச்சு அருணோட கண்ணுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.